காலை வணக்கம் நண்பர்களே. மாயாவின் மகிழ்ச்சியான பண்ணையில் சூரியன் புன்னகைக்கிறது. 50 ஆடுகள் கண்விழித்து சோம்பல் முறிக்கின்றன. குட்டி ஆடு சிக்கி மகிழ்ச்சியாக துள்ளி குதிக்கிறது. லக்கி என்ற நாய் ஓடி வந்து தன் வாலை ஆட்டுகிறது. படி இன்று அம்மாவுடன் வீட்டிலேயே இருக்கிறான். இன்று ஒரு வேடிக்கையான நாளாக இருக்கும் என்று தோன்றுகிறது. பண்ணையில் தீவனம் போடும் நேரம். மாயா ஆடுகளுக்கு ஒவ்வொன்றாக தீவனம் போடுகிறாள். சிக்கி வாளியை தள்ளிவிட்டு மாயாவை கோபப்படுத்துகிறது. லக்கி அமைதியாக உட்கார்ந்து உன்னிப்பாக பார்க்கிறது. யாரோ தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, உன்னிப்பாக பாருங்கள். ஷேடோ என்ற ஒரு தந்திரமான நரி மரங்களுக்கு அருகில் ஒளிந்திருக்கிறது. அதன் கண்கள் பளபளப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கின்றன. மாயா வேலிக்கு அருகில் சிறிய பாதசுவடுகளை பார்க்கிறாள். அவள் தன் அப்பாவிடம், அப்பா, இங்கே ஏதோ இருக்கிறது என்று சொல்கிறாள். சூரியன் மறைகிறது. நட்சத்திரங்கள் தோன்றுகின்றன. மாயா தூங்குவதற்கு முன் சிக்கிக்கு மெதுவாக பாடுகிறாள். திடீரென்று சிக்கியின் மணி சத்தம் கேட்கவில்லை. மாயா சுற்றிலும் பார்த்து சிக்கி என்று அழைக்கிறாள். லக்கி வேகமாக துள்ளி எழுகிறது. ஐயோ, சிக்கியை காணவில்லை. மாயா தரையில் சிறிய குழம்பு தடங்களை காண்கிறாள். அப்பா கைவிளக்கை பிடித்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். லக்கி தரையை மோப்பம் பிடித்து மெதுவாக குறைக்கிறது. கவலைப்படாதே என்கிறார் அப்பா. நாம் சிக்கியை கண்டுபிடித்து விடுவோம். அவர்கள் இருவரும் அமைதியான மரங்களுக்குள் ஒன்றாக நடக்கிறார்கள். மாயா ஒரு கிளையில் ஒரு சிறிய வெள்ளை முடியை காண்கிறாள். லக்கி அருகில் நரியின் கால் தடங்களை மோப்பம் பிடிக்கிறது. மாயா பயப்படுகிறாள். ஆனால் அப்பா, தைரியமாக இரு என் குழந்தையே என்கிறார். அவர்கள் மெதுவாகவும் கவனமாகவும் செல்கிறார்கள். மாயா ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்கிறாள். குட்டி ஆடுகளுக்கு மென்மையான குரல்கள் பிடிக்கும். அவள் மெதுவாக சிக்கி சிக்கி என்று அழைக்கிறாள். லக்கி உன்னிப்பாக கேட்டு ஒரு சிறிய மணி சத்தத்தை கேட்கிறது. ஆமாம், சிக்கி அருகில் இருக்கிறது. லக்கி முன்னாள் ஓடிச் சென்று சிக்கி பாதுகாப்பாக ஒளிந்திருப்பதை காண்கிறது. ஷேடோ என்ற நரி தூரத்திலிருந்து அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது. மாயா சிக்கியை கட்டிப்பிடித்து மகிழ்ச்சி கண்ணீருடன் புன்னகைக்கிறாள். அந்த நரி சிக்கியை பாதுகாக்கவே நினைத்தது. அப்பா அந்த நரிக்கு நன்றி சொல்லி உணவை வைத்துவிட்டு செல்கிறார். அனைவரும் ஒன்றாக பண்ணைக்கு திரும்பி நடக்கிறார்கள். சிக்கியின் மணி மீண்டும் மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் ஒலிக்கிறது. மாயா லக்கியையும் அப்பாவையும் கட்டிப்பிடிக்கிறாள். அவள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறாள். அன்பாக இருங்கள், புத்திசாலித்தனமாக இருங்கள், எல்லா விலங்குகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இரவு வணக்கம் நண்பர்களே. நண்பர்களுடன் செய்யும் நல்ல செயல்களே வாழ்க்கையின் அழகான சாகசங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. அடுத்த அட்டகாசமான வீடியோக்களுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.